அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க. இன்றைய பதிவுல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இன்று மகா சிவராத்திரி. சக்தி வாய்ந்த இந்த சிவ மந்திரத்தை உச்சரித்தால் போதும் சிவராத்திரியின் முழு பலன்களும் கிடைக்கும்னு சொல்லியிருக்கிறேன். அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த மந்திரம் என்ன, எப்படி சொல்ல வேண்டும், இந்த மகா சிவராத்திரி அன்று நாம எப்படி விரதம் இருந்து சிவபெருமானை வழிபாடு செய்ய வேண்டும் அப்படிங்கிறத பத்தியும் தெளிவாக இந்த பதிவுல நாம பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். இப்போ நம்மளுக்கு இன்றைய நாள் அப்படிங்கிறது மகா சிவராத்திரி. மாதம் நம்மளுக்கு சிவராத்திரி வந்தாலும் மாசி மாதத்தில் வரக்கூடிய இந்த மகா சிவராத்திரி சிவபெருமானை கண்விழித்து விரதம் இருந்து வழிபட்டால் கண்டிப்பா நம்மளுடைய சகல விதமான தோஷங்களும் நீங்கி நம்ம வாழ்க்கையில முக்தி கிடைக்கும் அப்படிங்கிறது ஐதீகம். வாய்ப்பு இருக்கிற எல்லாருமே இதை கண்டிப்பா பயன்படுத்திக்கோங்க. வருடத்துல ஒரு முறையே வரக்கூடிய இந்த மகா சிவராத்திரி அன்று சிவபெருமானை மனமுகர்ந்து நாம வழிபட்டோம் அப்படின்னா சிவபெருமானினுடைய அருள் நம்மளுக்கு பரிபூரணமாக கிடைக்கும். நம்மளுக்கு இதுல இரவு நேர வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். நீங்க விரதம் இருக்கிறீங்க, இல்ல விரதம் இல்ல அப்படின்னா கூட பரவாயில்ல, இல்ல நாங்க இரவு முழுவதும் கண் விழிக்கலாமா, நாங்க எவ்வளவு தூரம் முழிச்சிருக்க முடியுமோ அவ்வளவு தூரம் முழிச்சிருந்துட்டு தூங்கிடுவோம் அப்படின்னாலும் சரி. இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை சொல்லி ஒருவேளை ஏனும் சிவபெருமானை நீங்க வழிபட்டால் கண்டிப்பா சிவபெருமானினுடைய அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். இப்போ காலையிலேயே எல்லாருமே சிவராத்திரி விரதத்தை ஆரம்பிச்சிருப்பீங்க. அப்போ விரதம் இருப்பவர்களும் சரி, இல்ல விரதமெல்லாம் இல்லம்மா நாங்க கண் விழிச்சு வழிபாடு மட்டும்தான் செய்வோம் அப்படின்னாலும் சரி, இல்லைங்கம்மா நாங்க 3ஆம் கால பூஜை வரைக்கும் இருப்போம், அதுக்கப்புறம் போய் தூங்கிடுவோம் அப்படிங்கிறவங்களும் சரி, எந்த வழிபாடு நீங்க செய்தாலும் இன்று மாலை நீங்க முதல் கால பூஜையில நீங்க வழிபாடு செஞ்சாலும் சரி, இல்ல 2ஆம் கால பூஜை, இல்ல அதிகாலையில நாங்க எந்திரிச்சு 4ஆம் கால பூஜை மட்டும்தாம்மா வழிபாடு செய்வோம் அப்படின்னாலும் சரி, சிவ ஆலயத்துல இருந்து இந்த மந்திரத்தை சொல்லும் பொழுது நிச்சயம் சிவபெருமானினுடைய அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். அந்த அளவுக்கு ரொம்பவே சக்தி வாய்ந்தது. நம்ம விரதம் இருக்கிறீங்கன்னா ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, சிவாய நம, ஓம் நம சிவாய, சிவாய நம அப்படிங்கிற இந்த மந்திரத்தை எல்லாருமே உச்சரிப்பாங்க. ஆனா இதை விட இன்னுமே நம்மளுக்கு சக்தி வாய்ந்த சிவபெருமானின் பல மந்திரங்கள் நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. அப்படி சிவனுக்குரிய சக்தி வாய்ந்த ஒரு மந்திரத்தை தான் நான் இந்த பதிவுல உங்களுக்கு சொல்ல போறேன். நீங்க இத சிவ ஆலயத்துல உட்கார்ந்து கொண்டு நீங்க அமைதியாக தியானம் செய்து சொல்வது அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பானது. அதுவும் இன்று இரவு 12 மணிலிருந்து நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு 11:45 இருந்து ஒரு 12:30 வரைக்கும் இந்த மந்திரத்தை சொல்லுங்க. குறைந்தது ஒரு 20 நிமிடமாவது நீங்கள் தியானம் பண்ணி இந்த மந்திரத்தை சொல்லும் பொழுது மட்டும்தான் சிவபெருமானினுடைய அருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கும். இப்போ நம்ம ஏன் 3ஆம் கால பூஜையை குறிப்பிட்டு சொல்றோம் அப்படின்னா, முதல் கால பூஜை பிரம்மதேவர் வழிபட்டது, 2ஆம் கால பூஜை விஷ்ணு பகவான் வழிபட்டது, 3ஆம் கால பூஜை அம்பிகை வழிபட்டது. அம்பிகை சிவபெருமானை நோக்கி தவம் இருந்து சிவபெருமானை தன்னுடைய வாழ்க்கை துணையாக அமைத்தது அப்படின்னு புராணங்கள்ல சொல்லப்பட்டிருக்குது. அப்போ நம்ம இந்த 3ஆம் கால பூஜை அம்பிகையே வழிபட்ட நேரம் அப்படின்னா அது எந்த அளவுக்கு சக்தி வாய்ந்ததாக இருக்கும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் ஏற்கனவே 4 கால பூஜையை வீட்டில் எப்படி செய்யணும், கோயிலில் எப்படி செய்யணும்னு தெளிவாக உங்களுக்கு பதிவு கொடுத்துருக்குறேன். பார்க்காதவங்க கீழே நான் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் அதன்படி விரதத்தை இருந்து நீங்கள் சிவபெருமானை வழிபாடு செய்யலாம். இப்போ விரதம் இருக்கிறவங்க மட்டும்தான் வழிபாடு செய்யணுமா, விரதம் இல்லாதவங்க வழிபாடு செய்யக்கூடாதா அப்படின்னு நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்குது. கண்டிப்பாக செய்யலாம், எந்த ஒரு தவறுமே கிடையாது. நிறைய மாத்திரை மருந்துகள்லாம் எடுத்திருக்கிறோம், எல்லாராலையும் விரதம் இருக்க முடியுமான்னா அது ஒரு கொஸ்டின் மார்க்காக தான் இருக்குது. கண்டிப்பாக எல்லாராலையும் விரதம் இருக்க முடியலை அப்படின்னா கூட இந்த மந்திரத்தை சொல்லி நீங்கள் வழிபாடுகள் செய்யலாம். சரி, இப்போ நீங்கள் கோவிலுக்கு போயிட்டு ஒரு இடத்துல உட்காந்து அமர்ந்துக்கோங்க. உட்கார்ந்துட்டு அமைதியா தியான நிலைக்கு நீங்க முதல்ல சிவபெருமானை உங்கள் நெத்தி போட்டுல நிறுத்திட்டு, இப்போ உங்களுக்கு டிஸ்பிளேல தெரியுது பாத்தீங்களா, மவசிவ, இந்த மந்திரத்தை கவுண்டிங் எல்லாம் கணக்கே கிடையாது. நீங்க இத்தனை முறை தான் சொல்லணும், 108 முறை தான் சொல்லணும், 1008 முறை சொல்லணும்னு கவுண்டிங் உங்களுக்கு கணக்கு கிடையாது. ஆக நீங்க அதை கணக்கே எடுத்துக்க வேண்டாம். கணக்கு இல்லாம நீங்க பாட்டுக்கு ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம், குறைஞ்சது ஒரு 20 நிமிடம் சொல்லுங்க. அதுக்கு மேல சொல்றது உங்களுடைய விருப்பம்.
இரவு முழுவதும் நாங்க சொல்லி கொண்டு இருக்கலாமா அப்படின்னு கேட்பீங்க. தாராளமாக சொல்லலாம், எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. நீங்க விரதம் இருக்கிறவங்க எல்லாருமே இன்றைய நாள் சிவாய நம நம சிவாய, சிவாய நம நம சிவாய அப்படிங்கிற மந்திரத்தை உச்சரித்து கொண்டே இருக்கலாம். ஓம் நம சிவாய அப்படின்னு எளிமையா சொல்லலாம். அதற்கப்புறம் பாத்தீங்கன்னா இது மாதிரி உருவேற்றப்பட்ட சக்தி வாய்ந்த மந்திரம் மவசிவ அப்படின்னு ரொம்ப பொறுமையா ஒரு 20 நிமிடம் தியான நிலையில உட்கார்ந்து கொண்டு இந்த மந்திரத்தை சொல்லுங்கள். நிச்சயம் அதுவும் சிவராத்திரி அன்று சிவ ஆலயத்தில் உட்கார்ந்து யார் ஒருவர் இந்த மந்திரத்தை உச்சரிக்கிறார்களோ அவர்களுக்கு சிவபெருமானினுடைய அருள் பரிபூரணமாக கிடைக்கும். அப்ப எப்பேற்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த ஒரு மந்திரம் அப்படிங்கிறத நீங்களே யோசிச்சுக்கோங்க. இன்றைய நாள் வருடத்தில் வரக்கூடிய ஒரு முறையே வரக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த நாள். நாம சிவனை வழிபாடு செய்வதற்கு மிக மிக அரிதாகவே இருக்கக்கூடிய நாட்கள்ல இதுவும் ஒன்று. வருடத்திற்கு ஒரு முறையே வரக்கூடிய இந்த மகா சிவராத்திரி அன்று இந்த வழிபாட்டை செய்யலாம். இப்ப நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்கும். நிறைய பேர் இப்போ ஊர்களெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சிவராத்திரி அன்று குலதெய்வ வழிபாடு செய்வாங்க. அப்படி நாங்கள் குலதெய்வம் கோவிலுக்கு போயிட்டா அங்கே போய் இந்த மந்திரத்தை சொல்லலாமா அப்படின்னு நிறைய பேருக்கு ஒரு கேள்வி இருக்கும். தாராளமாக நீங்கள் எந்த கோவிலில் இருந்தாலும் சரி, உங்கள் குலதெய்வம் கோவிலில் இருக்கிறோம், ஒரு அம்பிகையினுடைய கோவிலில் இருக்கிறோம் அப்படின்னாலும் சரி, நீங்கள் கண்டிப்பாக அந்த 11:45 ஒரு 12:30 வரைக்கும் இந்த மந்திரத்தை தியான நிலையில இருந்து சொல்வது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பான பலன்களை உங்களுக்கு கொடுக்கும். கண்டிப்பா இன்றைய நாள் நீங்க எங்க இருந்தாலும் சரி, இல்லம்மா நாங்க இப்ப குலதெய்வம் கோவில்லையும் இல்ல நாங்க ஒரு விஷயமா வேலை ஒர்க்கு டிராவல் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், அந்த டைம்ல இந்த மந்திரத்தை சொல்லலாமா? தாராளமா சொல்லலாம். நீங்க எங்க இருக்கிறீங்களோ அந்த இடத்தில் உட்கார்ந்து கொண்டு சிவபெருமானை மனதார நினைத்து கொண்டு இந்த மந்திரத்தை சொல்லுங்க. இந்த மந்திரத்தை சொல்லும் பொழுது நம்ம சுத்தபத்தமா இருக்கணும், அதை எல்லாரும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அசைவம் சாப்பிட்ருக்க கூடாது. பெண்கள் மாதவிடாய் காலமா இருந்தா கண்டிப்பா சொல்லக்கூடாது, அதையும் நீங்க ஞாபகத்துல வச்சுக்கோங்க. நீங்க குளிச்சு முடிச்சுட்டு சுத்தபத்தமா இருக்கும் பொழுது மட்டும்தான் இந்த மந்திரத்தை சொல்லணும். இப்ப விரதம் இருக்கக்கூடியவர்கள் மாலை நேரத்திலையும் ஒரு முறை குளித்து விட்டு உங்க வீட்டுல இருக்கக்கூடிய சிவபெருமான் படத்திற்கு முன்பாக தீபம் ஏற்றி வச்சுட்டு உங்க வீட்டுல வழிபாடு செய்தாலும் சரி, இல்ல உங்க வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய கோவில்ல வழிபாடு செய்தாலும் சரி, இரவு முழுவதும் கண் விழித்து நீங்க அந்த 4 கால பூஜைகளை, அதாவது 3 கால பூஜை முடிந்த பின்பு 4ஆம் கால பூஜை பார்க்கும் பொழுது கண்டிப்பா மறுபடியும் ஒரு முறை நீங்க குளிச்சுட்டு 4ஆம் கால பூஜையை பார்த்து சிவபெருமானை வழிபாடு செய்த பிறகு மறுபடியும் நீங்க வீட்டுக்கு வந்துட்டு சமையல் செய்து நீங்க உங்களுடைய விரதத்தை பூர்த்தி செய்து விட்டு உடனே தூங்க போகக்கூடாது. நான் எல்லாருக்கும் சொல்றதுதான், அம்மா ஆனா எங்களுக்கு மத்தியானத்துக்கு மேல ஒன்றும் முடியலம்மா, நாங்க அப்படியே தூங்கிட்டேன், என்னால தூக்கத்தை கண்ட்ரோலே பண்ண முடியல அப்படின்னு நிறைய பேர் போன தடவையே கமெண்ட்ஸ்ல கேட்டிருந்தீங்க. ஒன்றும் தப்பே கிடையாது. சிவபெருமான் நம்மளை எந்த ஒரு தண்டிக்க போறதும் கிடையாது. நம்மளை அறியாமல் தூக்கம் வந்தால் அதுக்கு என்ன பண்ண முடியும்? சிவபெருமான் கண்டிப்பா மன்னிச்சிடுவார். அதனால முறைப்படி விரதம் இருந்து சிவபெருமானை வழிபாடு செய்யுங்கள். இந்த மகா சிவராத்திரி எல்லார் வாழ்க்கையிலும் ஒரு ஒளிமயமான ஒரு வாழ்க்கை அமையட்டும். இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க, அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். நன்றி, வணக்கம்.